ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு லைவ் வீடியோல வந்து பார்க்குறோம் இல்லையா? எனிவே வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து கண்டிப்பா வந்து ரெகுலரா ஒரு வீடியோ வந்து போடணுன்றது என்னோட மைண்ட் செட். என்னோட டைம் டேபிள்ல வந்து நான் அதில எழுதி வச்சிருந்த ஒரு விஷயம். அதை இப்போ ஒரு 1 வீக்கா வந்து நான் பண்ணல. சம் ரீசன் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. பட் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்லோட் பண்றதுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தது. அது ஒரு ரீசன். ஓகே. அந்த டைம்ல வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பத்தி வந்து பேச சொன்னீங்க. இத பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்டின்னுட்டு ஒரு 50 அ விஷயத்த பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா சொல்லிட்டு இருக்கிற ஒரு 50 ரிக்வெஸ்டட் வந்தது. இத பத்தி பேசுங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னுட்டு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 30 30 பேர் சொன்னது வந்து இதுதான். எதுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீம் கோம்ப் வந்து யூஸ் பண்ணாலே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். ஹேர் ஆயிலே தேவையில்ல. இல்லைன்னா ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணி நீம் நீம் கோம்ப் நீம் அந்த வுட்டன் கோம்ப் அதாவது வேப்பம் அந்த கட்ட இருக்கு இல்லையா? அதுல செஞ்ச சீப்பு அத யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது போயிட்டுருக்கு. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சில பேர் நான் அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நீம் வுட்டன் கோம்ப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பெருசா வந்து டிஃபரெண்ட் தெரியல. எனக்கு ஹேர் ஃபால் தான் ஆகுது. அப்படின்றத பத்தியும் ஸோ அத பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. அப்படின்ற சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த 30ல கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து இப்ப நெறைய நியூவா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து வந்துட்டாங்க. முக்கியமா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து பிசினஸ் அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அதுல இந்த ஹேர் ஆயில் பிசினஸ் வந்து ரொம்ப வந்து பாப்புலர் ஆயிட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்மேட், நேச்சுரல் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது. மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. எப்பயுமே வந்து நேச்சுரல், ஹேண்ட்மேட் அப்படின்னா, ஓகே நம்பிடலாம் அப்படின்ட்டு வந்து நீங்க உங்க யோசிக்காம வந்து எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு வந்து ஏமாந்து வாங்கிறாதீங்க. உங்களால எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க கிட்ட கேட்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேளுங்க. அந்த கொஸ்டின்ஸ்லயே அவங்க வந்து ரியலாவே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்றாங்களா? இல்ல வந்து ஏதோ வியாபாரம் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பண்றாங்களா? அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் இது வந்து இந்த இத வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். இன்க்ளூடிங் மீ நம்மகிட்டயுமே வந்து ஹேண்ட்மேட் நேச்சுரல் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேர் ப்ராடக்ட் வந்து நெறைய அவைலபிளா இருக்கு. நெறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ என்ட்டயுமே நீங்க நியூ கஸ்டமரா வரீங்க, இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும், நீங்க தாராளமா வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ்னாலும் கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க தர ஒரு ரூபாய்க்கும் நான் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எனிவே அதுல வந்து அந்த 2 டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் அதுக்கு பேசிட்டேன் அப்படின்னா, எனக்கு பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இல்லையா? 50 பீப்பிள்ல 30 பேர் வந்து எத பத்தி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த நீம் கோம்பு, அதுக்கப்புறம் வந்து ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் முயல் ரத்தத்தை வந்து அந்த கிளாத்ல வந்து குடிச்சு அதை காய வச்சு அதை வந்து காய்ச்சி இது பண்ணுவாங்கல்ல அந்த ஹேர் ஆயில் அதை பத்தி வந்து அது வந்து நான் வாங்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். உங்களோட சேனல் பார்த்தேன், நிறைய டீட்டெயில்டாக சொல்றீங்க. ஸோ இதையும் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஒரு பிராண்ட் இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, அவங்கள பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அவங்கள பத்தி இவங்கள பத்தி நான் என்னோட சேனல்ல பேசவே மாட்டேன். அது அவங்களோட விருப்பம். உங்களோட டவுட் அந்த ராபிட் பிளட் ஹேர் ஆயில் பத்தி, அது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா? அது இருக்கிற ஹேர் ஆயில் தான் சூஸ் பண்ணணுமா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆன்சர் இந்த வீடியோல இருக்கும். அவங்க இப்படி பண்ணக்கூடாது, அவங்க இப்படி பண்றாங்க. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்கள பத்தியோ, மத்தவங்கள பத்தியோ பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. சேம் என்ன பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அதுதான் நான் பேசுவேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஓகே. இந்த 2க்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோல பார்ப்பீங்க. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுன்றத குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரமா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீம் கோம்ப் ஓகேங்களா? நீம் வுட்டன் கோம்ப். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேம் நடக்கு. என்னன்னு பார்த்துக்கோங்க. நீம் வுட்டன் கோம்ப்லயே 2 டைப் இருக்கும். நார்மல் வுட்டன் கோம்ப அதாவது மரக்கட்டையில செஞ்ச அந்த சீப்ப நீம் ஆயில்ல ஒரு 1 மந்த்துக்கு இன்ஃப்யூஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அத வெயில்ல காய வச்சு திரும்ப அத நீம் கோம்புன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீம் வேப்ப மர அந்த கட்டையிலேயே வந்து அந்த சீப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பா இருக்கு.
சரிங்களா? ஸோ என்னைய இப்போ வந்து நீம் கோம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ன்னு பார்க்கலாம். நீம் கோம் யூஸ் பண்ணுறதுனால அதில் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து டேண்ட்ரஃப் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் வந்து அந்த நீம் கோமோட அந்த பற்கள் இருக்குது பாருங்க, அது வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனாலையும், அது வுட்டில் மரக்கட்டையில் செஞ்சதுனாலையும், அது வந்து நம்ம கோம் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டாப் ஆகுறது அப்படியே நிறுத்திடும் அப்படின்ட்டு கோம்பை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அந்த ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அது ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த டேண்ட்ரஃபை வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த 2 விஷயம் தான் இருக்குது. இதில் நீம் கோம்பு இருக்கு இல்லையா, அந்த உட்டன் கோம்புனாலும் நீம் ஆயிலில் இன்ஃபியூஸ் பண்ணுறது, இந்த 2யுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே பெனிஃபிட் தான் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். நிறைய ஹேர் ஆயிலில் நிறைய பேர் இன்க்ளூடிங் நம்மளோட ஹேர் ஆயிலையும் அந்த நீம் இருக்கு இல்லையா, வேப்பிலை, அதையுமே காய வச்சு அந்த பவுடராக சேர்க்க தான் சேரும். ஸோ அதில் இருக்க பெனிஃபிட் அப்படியே இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீம் கோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயமாக கிடையவே கிடையாது. அது ஒன்று. ஆனால் இதை பற்றி ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் ஓகே, இதை திரும்ப நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த கோம்ப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னுட்டு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம நார்மல் கோம்பு யூஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் அவ்வளோவா வராது. பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆயிலை வச்சு நம்ம கைகளை வச்சு கூட இப்படி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கைகளை வச்சே தான் வந்துட்டு நான் மசாஜ் பண்ணுவேன். நீம் கோம்பை காட்டிலும் அந்த உட்டன் கோம்பை காட்டிலும் நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும் பண்ணும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம கைகளை வச்சு வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக வந்து என்னோடய ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். மசாஜுக்குன்னு தனியாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஹேண்ட்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் பாருங்கள், பிளாக்காக நல்லா வந்து அடர்த்தியாக லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்குன்னு தனித்தனி ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி லைக் வந்து ஹேர் கேரில் ஸ்கின் கேருக்கு தாராளமாக வந்து கிளின்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது வந்து மஸ்ட்டு. பட் நம்மளோட ஹேருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரம், அப்புறம் இந்த ஹேர் ஜெல்லு, இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது யூஸ் பண்ணணுன்ற கட்டாயமே இல்லை. ஆயில் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் வந்து யூஸ் பண்ணாதான் முடி வளரும், அதாவது யூஸ் பண்ணாமல் இருந்தாலே முடி ஆட்டோமேட்டிக்காக வளரும், ஆயில் யூஸ் பண்ணுனா வந்து ஹேர் ஃபால் தான் ஆகும் அப்படின்ட்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்தே வந்து ஆயிலுன்றது அப்ளை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதை இப்போ வந்துட்டு நம்ம பொய் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து ஏன் வந்து அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வரும் அப்படின்றதுனால. ஏன்னா இப்போ ஆயிலாக இருக்குன்னு வைங்களேன், நான் இந்த ஆயிலோட வெளில போகிறேன் அப்படின்னா இந்த ஆயில் இருக்குது, ஒரு டஸ்ட்டு காற்று வருதுன்னா ஆயிலில் அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா, அது ஸ்கேல்ப்லேயும் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் பாத் எடுத்துப்போம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இல்லைன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஸ்ப்ரே, அந்த ஹேர் மாஸ்க் மாதிரி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்ற கட்டாயத்து இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலில் நான் பெஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நீம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ஃப்யூஸ் பண்ண ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரண்ட் இல்லாத ஆயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அந்த முக்கியமாக அந்த நீம் இருக்கிற அந்த இதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அன்னைக்கு சேர்ந்துருக்கிற அந்த டஸ்ட்டு, பாக்டீரியா, ஃபங்கஸ், அப்புறம் எக்ஸெட்ரா அந்த இது எல்லாமே கில் ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட் டே பாத் பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அது ரெடியூஸ் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து மெயின் ரீசன். இதனால தான் ஆயில் தேய்ச்சா டேண்ட்ரஃப் வரும், டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஆயிலில் நீம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து தவிர்க்கப்படுது. அதனால் ஆயிலுன்றது மஸ்ட்டு. சரி, ஓகே. நான் அந்த நீம் கோம் அந்த உட்டன் கோம்ப் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த உட்டன் கோம்புக்கு நான் சொன்னல, அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோம்பு கூட மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி அப்படின்ட்டு. இந்த உட்டன் கோம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதில் அதே மாதிரி எண்ணெய் வந்து படிஞ்சு அந்த இது இருந்தது அப்படின்னா, இல்லை லைட்டாக ஈரம் பட்டுச்சுன்னா கூட அந்த உட்டன் கோம்பு வந்து ஒரு மாதிரி பூத்து போன மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்களால் உணர முடியும். நீங்கள் அந்த உட்டன் கோம்பெலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகும். ஏன்னா உட்டுன்றது வந்து சீக்கிரம் ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். தண்ணி பட்டாலோ இல்லை ஆயில், அவங்களுக்கு அந்த கவிச்சுன்னு
சொல்லுவாங்கல்ல, ஆயில் ஸ்மெல் வரும், ஆயில் வாடை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது அது மேலே வந்து ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஃபங்கல் ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு மெயின்டனே பண்ணாமல் நம்ம கோம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே அந்த அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணு வர்றதுக்கோ இல்லை ஹேர் ஃபால் ஆகுறதுக்கோ மெயின் ரீசனாக இருக்கும். அந்த சிஸ்டர் நான் இப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்குது, நான் இதெல்லாம் பெருசாக யோசிக்கலை அப்படின்னுட்டு. ஸோ நீங்கள் நீம் கோம்பு, இந்த உட்டன் கோம்பு இதெல்லாம் மஸ்ட்டா கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமானா அதெல்லாம் இல்லை. நார்மலாக எந்த சீப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக சிக்கு உடைக்கும் போது எந்த சீப்பு வந்து யூஸ் சீப்பில் இந்த பெரிய பல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வாரும்போது குட்டி பல் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கீப் அப் பண்ணால் போதும். கண்டிப்பாக ஆயில் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த உட்டன் கோம்பு வந்து கண்டிப்பாக வாங்கணும், யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் அப்படி வாங்கியிருக்கீங்க, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ ஹாட் வாட்டரில் அதை பாயில் பண்ணி வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தால் தான் அதை ரெகுலராக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா காசு கொடுத்து நம்மளே டேண்ட்ரஃபை வாங்கி ஹேர் ஃபால் இது பண்ணுறதுக்கு நம்மளே இது பண்ணுறோன்றது என்னோட மைண்ட் செட் ஆஃப் தான். ஸோ இந்த நீம் கோம்பு பற்றின டீட்டெயில் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் பிளட் ஆயில், ஹேர் ஆயில். ஓகே, ஸோ ரேபிட் பிளட்டு அந்த ஹேர் ஆயில் எப்படி இது பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னே இப்போ வந்து நிறைய ரேபிட்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பண்ணைகள் இந்த மாதிரி வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது அது அதை அதை கில் பண்ணி அதை பிளட்டை ஒரு ஒயிட் கிளாத்தில் விட்டு அதை வெயில்லையோ இல்லை சோலார் ட்ரையர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து காய வச்சு அந்த கிளாத்தை கட் பண்ணி அதை வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட நிறைய ஹர்ப்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ரேபிட் பிளட்டோட பெனிஃபிட், ஹேருக்கு என்ன பெனிஃபிட்னா டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். ஆன்டி ஃபங்கல் இன்ஃபர்மேட்டிவ் அந்த இதிலிருந்து, அதாவது ஆன்டி ஃபங்கல் இருக்குது இல்லையா, அதாவது அந்த அந்த டேண்ட்ரஃப் வரக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயங்கள் எதுனாலும் பரவாயில்ல, பாக்டீரியாவாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம், பொல்யூஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேரை வந்து பிளாக்காக க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட அது வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பிளட் ஆயில் யூஸ் பண்ணாதான் வளருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது, காலங்காலமாக யூஸ் பண்ணது. எஸ், இந்த ரேபிட் பிளட்டுமே ட்ரெடிஷ்னல் தான். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன், எக்ஸ்பென்சிவ். இது வந்து நார்மலாக நம்ம இப்போ ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஹேர் ஆயிலை காட்டிலும் இந்த ரேபிட் பிளட் இன்ஃப்யூஸ் பண்ண ஹேர் ஆயில் வந்து எக்ஸ்பென்சிவ், ரேட் அதிகம். ஒரு 100 ml வந்து உங்களுக்கு 400 300 அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் சொன்னல ரேபிட் பிளட்டு அந்த இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு, சேம் அதே பெனிஃபிட் தான். இப்போ டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹேர் ஆயிலில் பொடுதலை, நீம், துளசி, குப்பை மேனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிஃபங்கல் இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடாக அந்த இது இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேர் வந்து பிளாக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹென்னா, மருதாணி, அப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், அண்ட் வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ரேபிட் பிளட் அந்த கிளாத் யூஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ஹேர் ஆயில் ப்ளஸ் அது கூடயே வந்து இந்த ஹர்ப்ஸும் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பிளட் ஆயில் கூடயே அதாவது ஹர்ப்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த நீம், துளசி இது இந்த ஹர்ப்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரேபிட் பிளட் அந்த இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சும்மா எல்லாருமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ட் அள்ளி போட்டு கொதிக்க வச்சு சேல் பண்ணிடலாம் முடியாது. அதுக்கும் ப்ராப்பரான விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப ஹீட் பண்ணாமல் பச்சையாக இருந்துச்சுன்னா ஆயிலும் கெட்டு போயிடும். கெட்டுப்போன அதாவது ஒரு மெத்தடில் ஹீட் பண்ணாத ஆயிலை யூஸ் பண்ண அட்லீஸ்ட் டேரக்ட் சன்லைட்லையாவது வச்சுக்கணும். ஸோ அதில் அந்த ஈரத்தன்மை இருந்ததுன்னா அதுவே வந்து ஆயில் கெட்டு போகும், டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆயிரும். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ இன்க்ரீடியன்ட் இவ்வளோ ஆயிலுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இருக்கும். நம்ம பாட்டில் பெனிஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக எல்லாம் மூட்டையாக கொட்டி நம்ம செஞ்சால் அவ்வளோ பெனிஃபிட் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஸ்கேல்ப் மண்டையோடு எவ்வளோ நம்ம ஆயில் அதே மாதிரி அள்ளி ஆயில் அப்பி தேய்ச்சாதான் வந்து அவ்வளோ பெனிஃபிட்.
எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ கொட்டி தீத்தாலும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணாலும் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டாலும் உங்களோட ஸ்கேல்ப்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தேவைப்படும்ட்டு இருக்கும். அவ்வளோதான் அக்செப்டும் பண்ணும், அவ்வளோதான் உள்ளே இறங்கவும் செய்யும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனிவே வந்து ரேபிட் பிளட் அந்த ஹேர் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹெர்ப்ஸே இருக்குது. ஸோ இதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீம் கோம்பு பற்றியும் அண்ட் வந்து இந்த ரேபிட் பிளட் இதுவும். ஸோ இதுக்கு மேலே அதை பை பண்ணுறதும் பை பண்ணாமல் இருக்கிறதும், யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விஷயம். ஸோ இது அதே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களோட ஆயிலில் ரேபிட் பிளட் அந்த இன்ஃப்யூஸ் பண்ண இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 10-12 பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. டேரெக்டாக வந்து அந்த வாய்ஸ் மெசேஜில் கேட்டிருந்தீங்க, இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்கள், உடனே நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் எல்லாருக்குமே வந்து இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஸோ ஓகே, அதுக்கான பதில் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து எந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பென்சிவோ அதை மட்டும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியல. எப்படின்னா அந்த பிஸ்னஸோட இதே அதுதான். எக்ஸ்பென்சிவ் இது இப்போ ரேபிட் பிளட் அப்படின்னா வந்து இவ்வளோ பேர் கேட்குறீங்களா, 50 பேர் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி சொன்னால் பை பண்ணுவாங்க அப்படின்றது அது பிஸ்னஸில் அது ஒரு ட்ரிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லுதில்ல, யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ மற்றபடி இந்த ஃபேஸ் க்ரீமு அந்த மாதிரி எக்ஸெட்ரா சீரம், டோனர் இந்த மாதிரி இருக்குன்னா நியாசினமைடு, கிளைகோலிக் ஆசிட் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாம் இல்லை. இப்போ நான் சொன்னது எல்லாமே நேச்சுரலில் இருந்து தான் எடுக்கப்படுது. அது ஒரு பலவிதமான வடிகட்டுதல் முறை அந்த மாதிரிலேருந்து தான் எடுக்கப்படுது. அது வந்து நேச்சுரல் தான். பட் அதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹேர்ப்ஸும் இருக்குது. ஸோ இது இருந்தால் தான் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஹேர்பை வந்து நம்ம சேர்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த பொதுவாக உள்ள ஒரு விஷயமே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுப்போங்க. அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஒரு 2 லைக்கு கூட யாராலையுமே மனசார அந்த லைக்குன்றதை பண்ண முடியல. ஆனால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் ஒரு வீடியோ பார்த்தும் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் கூட வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. பட் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக்கை வந்து தட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா, இல்லை என்னோட வீடியோ பிடிக்கலையான்னு தெரில. எனிவே நான் என்னோட ஒர்க்கு பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து யூடியூப் அபவுட்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து வாட்ஸ்அப் அபவுட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கேட்லாக் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்ககிட்ட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். 3 days to 1 week உள்ள உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். அண்ட் தாராளமாக நீங்கள் எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் சோப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அந்த டைமில் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஆன்லைன் மட்டும்தான். நீங்கள் கோர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க, நான் அந்த டைமில் இல்லைன்னு. சரி இவ்வளோ பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்தா மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் இன்னும் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா சேம் யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும். நேம் போட்டுக்கோங்க. நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன் போட்டுட்டு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்றது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது, லிபாம் ஒர்க் ஷாப் இருக்குது. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன், இல்லை இந்த இடத்துல கூட ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிபாம் கிளாஸ் வந்து ஒரு 1 day கோர்ஸ் தான். ஒரு 1/2 an hour தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் அதுக்கு லிபாம் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிபாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி லிபாம் செய்கிறதுக்குமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஸோ வந்து ரெசினாட் ஒர்க் ஷாப், சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. லிபாம் மேக்கிங் கோர்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கற்றுக்கலாம். சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்து சர்டிஃபிகேட் உண்டு. பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு வந்து புக்கும் உண்டு, சர்டிஃபிகேட்டும் உண்டு. அண்ட் ரெசினாட் ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.